இது ஒனி நியூஸின் உலக செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். முந்தைய அரசாங்கங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் 20 பேருக்கு எதிராக விசாரணைகள் விரைவுபடுத்தப்பட உள்ளதாக அனுர அரசு அறிவிப்பு. கமல் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் திரைப்படம் திரையிடப்படாது. சர்ச்சையை கிளப்பியுள்ள கமல்ஹாசனின் கருத்துக்கள். கனடாவின் சஸ்காட்சிவான் மற்றும் மனிடோபா மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக பரவி வரும் காட்டுத்தீ. பிரான்சில் உள்ள உணவகங்களில் குழந்தைகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குமாறு சட்டசபையில் மசோதா அறிமுகம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தில் இருந்து விலகுவதாக எலான் மஸ்க் அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் முந்தைய அரசாங்கங்களில் அமைச்சர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருந்த 20 பேருக்கு எதிரான பழைய ஊழல் மற்றும் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகள் மீண்டும் அதிவேகமாக தொடங்கப்பட உள்ளதாக அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த விசாரணைகள் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருப்பதோடு சில விசாரணைகள் 10 முதல் 15 ஆண்டுகள் பழமை வாய்ந்தவையாகவும் இருக்கின்றன என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கடந்த கால அரசாங்கங்கள் சில விசாரணைகளை முறையாக நடத்தாமல் மறைத்து வைத்ததாகவும் தற்போது புதிய அரசாங்கம் அந்த நிலையை மாற்றி சுயாதீனமான மற்றும் விரைவான விசாரணைகளுக்காக நடவடிக்கை எடுக்கத் தொடங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக குற்றப் புலனாய்வு திணைக்களத்துக்கும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கும் தேவையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிலையில் அரசாங்கத்திற்கு ரூபாய் 53.1 மில்லியன் இழப்பு ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் அமைச்சர்கள் மஹிந்தானந்த அளுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு கொழும்பு உயர் நீதிமன்றத்தால் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்தது. இதன்படி குறித்த இருவரும் வெலிக்கடை சிறைச்சாலையின் சாதாரண கைதிகள் இருக்கும் பிரிவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் அவர்கள் இருவரும் வெலிக்கடை சிறைச்சாலையின் அச்சுத்துறையில் பணியமர்த்தப்பட உள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. லைஃப் விவகாரம். கமல் மன்னிப்பு கேட்காவிட்டால் கர்நாடகாவில் ரிலீஸ் செய்ய முடியாது என எச்சரிக்கை. தக் லைஃப் திரைப்படத்தின் புரோமோஷன் நிகழ்ச்சியில் நடிகர் கமல்ஹாசன் கூறிய கருத்துக்கள் கர்நாடகத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. தமிழிலிருந்து கன்னடம் உருவானது என கூறிய அவரது பேச்சு பல்வேறு கன்னட அமைப்புகளின் எதிர்ப்பை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் கர்நாடக திரைப்பட வர்த்தக சம்மேளனத்தின் தலைவர் நரசிம்மலு நடிகர் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்காவிட்டால் தக் லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் திரையிட அனுமதியில்லை என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அமைப்புகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதையும் கமல் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என முடிவு செய்துள்ளதையும் அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் நடிகர் கமல்ஹாசன் தனது நிலைப்பாட்டில் உறுதியாகவே உள்ளார். கன்னடம் குறித்த பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன், அன்பு எப்போதும் மன்னிப்பு கேட்காது என பதிலளித்துள்ளார். இந்த நிலைமையில் தக் லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகுமா அல்லது தடைபடுமா என்பது பெரிய கேள்விக்குறியாகவே உள்ளது. கனடாவின் சஸ்காட்சிவான் மற்றும் மனிடோபா மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக பரவி வரும் காட்டுத்தீ தற்போது கட்டுப்பாடற்ற வகையில் பரவிக் கொண்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வ தகவலின்படி 160க்கும் மேற்பட்ட இடங்களில் தீ பரவி வருகிறது. இதனையடுத்து அப்பகுதிகளில் அவசரகால நிலை பிரகடனமாகியுள்ளது. சுமார் 17,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை 2 உயிரிழந்துள்ளனர். மேலும் இலட்சக்கணக்கான சொத்துக்கள் சேதமடைந்துள்ளன. சஸ்காட்சிவான் மாநில முதல்வர் ஸ்கோட்மோ மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். அப்பகுதியில் புகை மண்டலம் பரவியுள்ளதால் மீட்பு பணிகள் சவாலாக மாறியுள்ளன. இந்த புகை பரவல் தற்போது அமெரிக்காவின் சில பகுதிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மில்வாக்கி, சிகாகோ மற்றும் டிட்ராய்ட் நகரங்களில் புகை சூழ்ந்த நிலை காணப்படுகிறது. அங்கு வசிக்கும் மக்கள் வெளியே செல்லும்போது எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பிரான்சில் உணவகங்களில் குழந்தைகளுக்கு விதிக்கப்படும் தடை தொடர்பான விவகாரம் தற்போது அரசியல் விவாதமாக மாறியுள்ளது. சில பிரெஞ்சு உணவகங்கள் குழந்தைகள் சத்தமிடுகிறார்கள், அமைதியை குழப்புகிறார்கள் என்ற காரணங்களை காட்டி குழந்தைகளுடன் வருவோருக்கு அனுமதி மறுக்கத் தொடங்கியுள்ளனர். இந்த நிலையை எதிர்த்து செனட்டரான லாரன்ஸ் ரோசிக்னால் ஒரு மசோதாவை சட்டசபையில் அறிமுகம் செய்துள்ளார். அந்த மசோதாவில் குழந்தைகளுக்கு இடங்கள் மறுக்கப்படுவதை சட்டவிரோதமாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. குழந்தைகள் தொல்லை அல்ல,
அல்ல, அவர்கள் சமூகத்தின் ஒரு முக்கியமான பகுதி என லாரன்ஸ் கூறுகிறார். குழந்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கேற்ப சமூக கட்டமைப்புகள் அமைய வேண்டும் என்பதுதான் அவரது நம்பிக்கை. இதனையடுத்து சிறுவர்களுக்கான உயர் ஆணையராக செயல்படும் சாரா எல் ஹைரி இந்த தடை நடவடிக்கைகள் குழந்தைகளின் அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் இது பெற்றோருக்கும் சமூகத்துக்கும் தேவையற்ற அழுத்தங்களை உருவாக்கும் என்றும் இத்தகைய நடைமுறைகள் சமூக பாகுபாட்டை வளர்க்கக்கூடியவை என்றும் எச்சரிக்கிறார். இந்த விவகாரம் தற்போது பிரான்சில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தில் ஒரு முக்கிய பதவியை வகித்த பிரபல தொழிலதிபர் ஏலான் மஸ்க் தற்போது அந்த பொறுப்பிலிருந்து விலகுவதாக திடீர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். டூஸ் எனும் புதிய நிர்வாகத்துறையை ட்ரம்ப் உருவாக்கி அதன் செயல் தலைவராக ஏலான் மஸ்க் நியமிக்கப்பட்டிருந்தார். அமெரிக்க அரசின் செலவுகளை குறைக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்தில் மஸ்க் 130 நாட்கள் மட்டுமே பணியாற்ற ஒப்புக்கொண்டார். தனது பதவிக்காலத்தில் பல்வேறு அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகள் மூலம் மஸ்க் அரசு செலவுகளை குறைத்துள்ளார். ஊழியர்களை குறைத்தல், நிர்வாக வீண் செலவுகளை நீக்குதல் போன்ற நடவடிக்கைகளால் ஒரே நாளில் ₹34,000 கோடிக்கு நிகரான செலவுகள் கட்டுப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனது பதவிக்காலம் முடிவடைந்ததாகவும் தற்போதைய பொறுப்பில் இருந்து விலகுவதாகவும் மஸ்க் அறிவித்துள்ளார். தனது சமூக வலைதள பதிவில் சிறப்பு அரசாங்க ஊழியராக பணியாற்றிய காலம் நிறைவடைந்தது. தேவையற்ற செலவுகளை குறைக்கும் இந்த முக்கிய முயற்சியில் என்னை சேர்த்ததற்காக ட்ரம்பிற்கு நன்றி என குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.